आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोरा गौगदवाग्नि संजय गणग संसार मेघानिलय साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभुः. பாண்டியன் கொண்டாட வட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பகவானுடைய கருணை எல்லாத்த விடவையும் பெருசு. நம்முடைய குற்றங்களை விட பகவானுடைய கருணை உசத்து. நம்முடைய முன்வினைகள் பிராரப்த கர்மாவை காட்டிலும் பகவானுடைய கருணை பெருசு. வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க வேண்டியது பகவத் காருண்யம் ஒண்ணுதான். மற்ற எல்லாமே அனுபவிக்கணும். யாரோ நம்மளை திட்டுறா, அவமானப்படுத்துறா, கொண்டாடுறா, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, உடம்பு முடியாம போகிறது, இது ரொட்டீன். சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் அப்படி மிக்சப் ஆகி பழகிக்கிட்டோம். எதுவுமே அப்படியே பர்மனண்டா சுகம், பர்மனண்டா துக்கம், பர்மனண்டா வியாதி அப்படி இல்லை. இப்படி கலந்து கலந்து வாழ பழகிட்டு நம்ம அனுபவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பகவானுடைய கிருபை. இன்னும் அனுபவிக்கலையா அப்படின்னா இன்னும் புரியலை. அனுபவிக்கலைன்னு அர்த்தம் இல்லை, ஆனா அதை இன்னும் புரிஞ்சுக்க. நம்ம இப்ப திரௌபதி விஷயம் கேட்கிறோம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு அவ கத்தினா உடனே பகவான் அப்படியே புடவையை சுரந்தான் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அது காருண்யம் அப்படின்னு நமக்கு தெளிவா புரிகிறது. ஆனா நம்ம விஷயத்துல இந்த மாதிரி எங்க காருண்யம் பண்ணார் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் புடவையோ இல்லாட்டி ஒரு அவமான சமயத்துல ஒரு வக்காலத்தை வாங்கிட்ட சுவாமி ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு தோணி போயிடுறது. துருவனுக்கு அவன் அப்பா மடி மேல உட்கார முடியல, உடனே காட்டுக்கு போனான், தபசு பண்ணான். சுவாமி 5 மாசத்துல காட்சி கொடுத்தார். உடனே அவ அப்பா அம்மாவே திரும்ப அவனை கொண்டாடுறா, எல்லாம் காண கிடைக்கும். 5 மாசத்துலயே அவனை தள்ளி விட்ட சுருச்சியே துருவனை கொண்டாடுறான். நம்ம எல்லாம் அவமானப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆறது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் தெரியலையே. இப்படி நிறைய பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில பகவத் காருண்யம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நமக்கு பகவான் மேல சந்தேகமே கிடையாது. அவர் இல்லை என்றால் இருக்காரா அப்படின்லாம் யோசனையே கிடையாது. மற்றவாழ்லாம் அனுபவிச்ச காருண்யம் எனக்கு எங்க போச்சு, எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அப்பப்ப அப்படியே தலை தூக்கி பார்க்கறது. அதுக்காகத்தான் இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், பெரியவாளுடைய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ஒத்தாசை பண்றது. என்ன ஒத்தாசை பண்றதுன்னா, அவர் நிறைய கிருபை பண்ணியிருக்கார், நீ இன்னும் புரிஞ்சுக்கல, நீ இன்னும் பக்குவப்படலைன்னு நம்மளை புரிய வச்சுடுறது. நிறைய விஷயங்கள் பக்குவப்படணும். இந்த ஜென்மாவுடைய பெரிய ஒரு பிரயோஜனம் என்னன்னா பக்குவப்படுறது. இது அனுபவிக்கிறது இல்லை, பக்குவப்படுறது. இந்தந்த விஷயங்கள் இந்தந்த காரணத்துக்காக நடந்ததுன்னு நம்ம உணர்றோம் பாருங்கோ, அதுவே பெரிய அனுகிரகம். என்னன்னே புரியாம போயிட்டு இருக்கு இல்லையா? அது இல்லாம நான் தப்பு பண்ணேன், அதுக்கு இது நடந்தது, ஆனால் இதையும் தாண்டி சுவாமி என்ன என்ன வச்சிருக்காரு, நீங்க அது பண்ணியிருக்கப்படாது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். இந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், திரும்ப 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 ரியலைசேஷன் தான் சனாதனமான தர்மம். அதுதான் சொல்றது, உனக்கு ஞானத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது, உன்கிட்ட இருக்க பகவான் ஒன்றும் குறையுடையவர் இல்லை, உன்னுடைய பக்குவத்துல குறை இருக்கு, நீ பக்குவப்படுறாய் அப்படின்னு சொல்ற. இந்த பக்குவப்படுறதுக்கு நாம தயாராக ஆகணும். எப்படி இந்த தோசை வேகணும் அப்படின்றோம் இல்லையா, காய் தலிகைக்கு ஆகணும், ஒரு 4 விசில் வரணும், இப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் டைம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நாம பக்குவப்படணும். அதுக்கு பொறுமை வேணும். பக்தியும் பகவானை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப அவசியம் பொறுமை. அப்படி இருந்துட்டே இருக்கணும். சரியா சாதாரணமா சொல்லணும்னா அந்த எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கணும், சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணா கஷ்டம் வரட்டும், என்ன வேணா அவமானம் வரட்டும்,
ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், ஒரு நாள் என் சுவாமி எனக்கு கிருபை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த பக்குவம் வர்றதுதான் ரகசியம். இந்த பக்குவப்படணும். பகவானுடையதான காருண்யத்துல அப்படியே அழகா பக்குவப்பட்டுட்டோம்னா போதும். அந்த பக்குவப்படுறது எப்படி அப்படின்றது தான் ஆழ்வார்களுடைய வாக்கியங்கள். முக்கியமா நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன்பா, என்கிட்ட ஒன்றும் பெரிய பலம் இல்லை, நான் அசக்தன், நான் அன்ஃபிட்டு அப்படின்னு ஒத்துக்கிறது தான் ஒரு பெரிய அஸ்திமா. சரணாகதிக்கு நான் அன்ஃபிட்டுப்பா, அவ்வளோதான். நீ அனாவசியமாக பெருசாலாம் எங்களை எதிர்பார்க்காது, என் ரேஞ்ச் இவ்வளவுதான். அப்புறம் என்னடா பண்ணணும்னா ஒரு ரேஞ்சில் எனக்கு இவ்வளோ பண்ணும். நான் சரியே கிடையாது, கன்ஃபார்ம்டாக உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ ரொம்ப பெரியவன், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால நீ எனக்கு கிருபை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்முடைய தாழ்ச்சியை சுவாமி கிட்ட சொல்றது. ரொம்ப சாரி, தப்பு பண்ணிட்டேன், தெரியல, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, நான் வேணுன்ட்டே பண்ணலை, பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணலை. இந்த குடிகாரம்லாம் சொல்லுவோம், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, இனிமேல் குடிக்கவே மாட்டேன், சத்தியமாக குடிக்க மாட்டேன், எனக்கு மட்டும் ஆசையாவா இருக்கு, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். திருப்பியும் பழைய குருடி கதவை குருடி, இதே தான் ருட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி பிரபு நான் ரொம்ப கேவலமா இருக்கேன், எனக்கு வேற கதி இல்லை. அது பேர் நைச்சியானுசந்தானம்னு பேர். நைச்சியம், நான் ரொம்ப சாதாரணம், நான் ரொம்ப தாழ்த்தி அப்படின்னு சுவாமி கிட்ட ஒத்துக்கிறது பேர் நைச்சியானுசந்தானம்னு பேர். தன்னுடைய தாழ்ச்சியை பற்றி சுவாமி கிட்ட உள்ளபடி ஒத்துக்கிறது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தூவிது, அதான் தூய்மை. விபீஷணன் வரா இல்லையா, நான் ராவணன் தம்பி, எதுக்கடா வந்த அப்படின்னா எங்க அண்ணா துரத்திட்டான், எங்க போகிறதுன்னு தெரியல, ராமா நீ சரணமே கத்தின்னு வந்து விழுந்துட்டு, வேற எங்கேயும் போக எனக்கு தெரியல அப்படின்னு உடனே பகவான் சந்தோஷமா அவனை ஏத்துக்கிறான். அப்ப கூட பகவான் முன்னுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கான். இந்த விபீஷணன் வந்ததுனால ஒரு 4 பேர் தான் கூட வந்தா, ராவண பையன் வந்திருந்தானா லங்கை முழுக்க வந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டேனே வருத்தப்படுறாரு. அவ்வளவு கருணாசாகர் தான். விபீஷன் கூட ஒரு 4 அசுரா தானே வரா, ஒரு 40 பேர் ஐஸ்வர்யப்படாதா, ஒரு 4 பேர் தான். இதை விட ராவணன் லங்கைக்கு அதிபதி, அந்த லங்காதிபதி வந்து சரணாகதி பண்ணியிருந்தா பூரா லங்கைக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கலாமே. அடடா, நம்ம அனுகிரகத்துக்கு ஆள் இல்லையேன்னு இயங்கும்படியான கருணாசாகரன் அனுகிரகம் அப்படி அள்ளி அள்ளி பண்ணதான் பழக்கமா அவனுக்கு. கிள்ளி கிள்ளி போதும் 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 போதும். இந்த கோவிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இல்லை பகவானோட காரியம். இப்படி ஜாஸ்தியாகி குறைஞ்சு 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 குறைஞ்சி இந்த ஒரு பிடி கடைசியில் கையில் இப்படி தடவி விடுற மாதிரி இல்லை. அள்ளி 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 பூரி ஜெகநாதத்தில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி நம்மளால சாப்பிட முடியாதபடி பானபானையாக கொடுப்பார். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கதறுவோம். அதுபோல திருப்பதியில் பிரசாதம் கொடுப்பார், யாருக்கும் பாக்கி இல்லாமல் கொடுப்பார். இது எனக்கு இல்லையே கிடையாது, நில்லுன்னு சொல்லி நிற்க வச்சு அடுத்த பிரசாதத்தை கொடுப்பான். ஆனால் நம்ம அதுலேயும் எனக்கு லட்டு கிடைக்கலையே, ரைசான் தான் கிடைச்சது, புளியோதரை கிடைச்சது அவளுக்கு அப்படி யோசிக்க. ஆனால் பகவான் ஒருத்தருக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறான், வயசு வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல். அந்த மாதிரி பகவானுடைய காருண்யத்தை சம்பாதிக்க பெரியாழ்வார் சுவாமி கிட்ட தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறார். இப்போ நம்மெல்லாம் கோவிலில் போனோம்னா, நான் எவ்வளவு நாமஜபம் பண்ணியிருக்கேன், எத்தனை விரதம் இருந்திருக்கேன், உன் கோவில் எவ்வளவு தடவை சுற்றி இருக்கேன், உன் கோவில் உண்டியில் எவ்வளவு ரூபா போட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன், இப்படிதான் கேள்வி கேட்கும். ஆனா ஆழ்வார்கள்லாம் நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன் தான், நான் என்னத்தை சொல்லுவேன், நீ எவ்வளவோ எனக்கு பண்ணியிருக்காரு, அதுக்கு பிரத்யுபகாரமா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீ பண்ணதை நினைச்சு வாழலாமான்னா இன்னும் மோசமாக தான் இருக்கேன், இதையும் தாண்டி ஒரு கிருபை பண்ணுன்னு தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறான். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னையெல்லால் அறியாது நான் அது அஞ்சுவன் என்பசம் அன்று, மூர்க்கு பேசுகின்றான் இவனென்று முனிவாயேலும் நாவினுக்கு ஆற்றல், காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக் கொடியானே. முனிவன் அப்படின்னா கோச்சுக்கிறது, கருளக்கொடினா கருடக்கொடி. எனக்கு நல்ல வாக்கு கிடையாது, அதனால மாதவான் ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய அருகதை கிடையாது. ஆனாலும் இந்த நாக்கு தானா மாதவா கேசவா வைகுந்தா நாராயணா அப்படின்னு பழகி போயிடுது.
ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சாதாரணமா பழகி போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு இது கஷ்டப்படி ட்ரைனிங் எடுத்து கிளாஸுக்கெல்லாம் போய் யாரும் ஒன்றும் படிக்கல. கீழே ஐயோ வலிக்கிறது அம்மா வலிக்கிறது அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரு, மாதவா கேசவான்ற நாமம்லாம் பழகி போயிடுதுப்பா. என்னமோ சொல்ல ஆரம்பிச்சேன், விளையாட்டா சொல்ல ஆரம்பிச்சேன், கிண்டலா சொல்ல ஆரம்பிச்சேன். கடைசியில நான் அதை பிடிச்சிருந்தேனோ இல்லையோ நாக்கு அதை பிடிச்சிட்டு. இப்போ நம்ம உடம்புல வியாதி வந்துருக்கு, டயபெட்டிஸோ கொலஸ்ட்ராலோ இல்லாட்டி பிபியோ வந்துருக்குன்னா டாக்டர் சொல்றாருலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன தெரியாது. உடம்பும் ஒத்துக்கிறது, நாக்கு மட்டும் ஒத்துக்கிறது இல்லை. அதான் அதிசயமே. அது மட்டும் தனியாக ஒரு ராஜ்யம். இந்த காஷ்மீர் மாதிரி நாக்கு, அதுக்குன்னு ஒரு தனி ரூல், அதுக்குன்னு ஒரு தனி ஆர்டிகல் எல்லாம் உண்டு. எல்லாத்தோடையும் எனக்கு அதனாலதான் எல்லாம் ஜீவிக்கிறது, அதுதான் அவசியம். ஆனா அது யார் சொல்றதையும் கேட்காது. காஷ்மீர் அப்படிதானே இருக்கு, அது வாட்டுக்கு இருக்கு, யார் சொன்னதையும் கேட்காது. ஆனா அது இந்தியாவோட கனெக்ஷனோட இருக்கு, கனெக்ஷன் ஒன்று இருக்கே ஒழிய ஆனா கனெக்ஷன் இல்லை. அந்த மாதிரி புத்திக்கு ஒத்துக்கிறது, மனசு சொல்றது, உடம்பு சொல்றது, சுகர் ஜாஸ்தியான உடம்பு படுறபாடு உடம்புக்கு தெரியறது, கை வலிக்கிறது கால் வலிக்கிறது தெரியறது, பிபியா குதிக்கிறது தெரியறது, எல்லாம் தெரியுது. ஆனா இது மட்டும் அல்ல இல்ல இல்ல பரவாயில்ல 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 கொஞ்சம் தான் தப்பில்லைன்னு சொல்றது ஒண்ணும். அந்த மாதிரி இந்த நாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாராயணா மாதவான்னு பழகி போயிடுறதுனால நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. அது என் வசத்துல இல்லை, ஆனா என் கூட தான் இருக்கு. ஆனா என் வசத்துல காஷ்மீர் தான், அவ்வளவுதான். என் வசம் அன்று மூர்க்க பேசுகின்றான் இவன் என்று முனிவாயிலும் என் நாவினுக்கு ஆற்று. நீ கோச்சின்னா கூட கோச்சுக்கோப்பா, அது ஏன் தப்பு கிடையாது. இந்த நாக்கு அது பாடுக்கு தானா மாதவான்னா சொல்றது. காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர். இந்த வழி காக்கா இஷ்டத்துக்கு அது கத்தின்னு இருக்கோ, அந்த மாதிரி நானும் எதையோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை நீ நல்லதா எடுத்துண்டு எனக்கு கிருபை பண்ணு. அதாவது நான் ஸ்ரத்தையோட தபசு பண்ணிலாம் உன் நாமத்தை சொல்லலை, நாக்கு பழகி போயிடுச்சு, அவ்வளவுதான். இவ ரொட்டீனா நம்ம சகசநாமம் சொல்லி பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன், எந்த வேலை வேணா பண்ணிட்டு சகசநாமம் சொல்லலாம். விஷ்ணு வசத்காரக அப்படின்னு. இங்க புத்தியும் மனசும் அதுல லயப்படணும் அவசியமே கிடையாது. நம்ம பாட்டு இப்படி போயிட்டோம், அங்க பார்ப்போம் விஸ்வம் விஷ்ணு வசத்காரக, நாளைக்கு வா இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கேன், மனசு அங்க இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி கை காலில் ஆக்ஷன் பண்றது. ஆனா வாய் மட்டும் இப்படி ஜபிக்கிறதும். அதான் அது என் வசம் அன்று. சில ஸ்லோகம்லாம் பழகி போயிட்டுனா ருட்டீனா ஆற்றுல ஸ்திரீகள்லாம் வேலை பண்ணிட்டே சொல்லுவாள். ஃபுல்லா அந்த பகவத் தியானம் பண்ணி பாதாதிகேசம் நினைச்சுலாம் சொல்ல மாட்டார். ஆழ்வார் பாசுரம், பெரியாழ்வார் பாசுரமே பாதாதிகேஸ்வரம் பாசுரம் எல்லாம் இருக்கு. அவ்வளவு அழகா சீத கடலுள்ள முதன்ன தேவகி கோதை கோழ. நீங்க பெருமாள் கோவில்ல கோஷ்டி சேவிக்கிறவாளே பார்க்கலாம். அப்படின்னு இப்படி பண்ணிட்டு உட்காந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு குந்தோள் மணிவண்ணா உன் சேவடிச்சம் இப்படி பண்ணுவா. ரொம்ப டைம் ஆயிடுச்சா நமக்கு, அப்ப வேற வேலை இருக்கு, இவர் பாட்டு லேட் பண்ணிட்டு அங்க பாட்டு பேசிட்டு இருக்கா. இவ்வளவு கதையும் நடந்துட்டு இருக்கும். கூடவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு குந்தோள் மணிவண்ணா உன் சேவடிச்சம் வித்திருக்காப்பு. அப்ப இது பழகிடத்துல இது சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நாக்குக்கு. இதோட மனசு புத்தி சரீரம் இந்திரியங்கள்லாம் ஒத்துழைக்கணும் அவசியமே இல்லை. அது பாடி தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கும். அது ஒரு அதுதான் பலம், அதுதான் பலம். இது யார் சொல் பேச்சு கேட்காம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பகவான் என்ன பண்றான்னா இதை பேஸ் பண்ணிட்டு கிருபை பண்ணிடுறான். அஜானனுக்கு அப்படிதானே ஒரு கிருபை பண்றார். நாராயணான்னு உடனே அதை பேஸ் பண்ணி தானே கிருபை பண்றார். அதனால என்ன அது என் வசம் அன்று, என் வசத்துல நான் சொல்லலை, பழகி போயிட்டேன், அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். திருப்பதி போனோம் வச்சுக்கோங்களேன், யாராவது ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, யாரும் ஆசைப்பட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கோவிந்தா அப்படின்ற நாமத்தை நாம சொல்றது இல்லை. அப்படியே தானா அந்த இடத்துக்கு போனா சுவாவமா வந்துடுறது. பண்டரிபுரம் போனா வச்சுக்கோங்களேன், யாராவது ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு உடனே வாசுதேவ ஹரி. சொல்லும் போது நான் பாண்டன் நினைச்சா சொன்னேன், அது என் வசம் அன்று. பாண்டன் நினைச்சு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பாண்டன் ரூபத்தை கொண்டு வந்து கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய உடம்பு உருக புண்டலீக வரத ஹரிவிட்டலாவா சொன்னார். ஒன்றும் கிடையாது. சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா சொன்னதால கொஞ்சோண்டு பத்மநாபம் நினைச்சு சொல்லிட்டு
சொல்லிட்டாரு அவங்க வேண்டாம் கொஞ்சம் நினைச்சிருவோம். ஆனா ஒரு ரொட்டீனா வரும்பொழுது இது தானா வருதே ஒழிய பெருசா பிளான் பண்ணி மெடிடேட் பண்ணி அது வரல. நிறைய பேர் நல்லா அந்த பாகவதம் எல்லாம் வாசிச்சுட்டே இருப்பா. சில இடங்கள் வந்து தானா வந்துடும் அவருக்கு வாக்கியங்கள். அவ பாடுகிற வாக்கியங்களை சொல்லுவா, மற்ற காரியங்கள் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவர் சொல்றார் ஆழ்வார், நான் பாட்டுக்கு ஏதோ நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ரத்தையோடையோ பக்தியோடையோ அதெல்லாம். ஆனால் அதை சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் நாக்கு பழகி போயிடுச்சு, அவ்வளோதான். நான் நாக்கு இல்லை, நான் மனசு இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா. ஆனால் இந்த நாக்கு எப்படி சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்து, அதனால இந்த காக்கை கத்துறத நல்லதாக எடுத்துக்கிற மாதிரி நான் சொல்கிற நாமஜபத்தை நான் ஸ்ரத்தையோட சொல்கிறதா நீ பாவிச்சுக்கோ. இந்த குழந்தைகளாம் ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கு அர்த்தமே தெரியாது, வெறும் வார்த்தை தான் தெரியும். அது பாடு சொல்லும், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா எடி வசுதே வசுதம். அது வசுதேவன் யாருன்னு தெரியாது, சுத்தம் யாருன்னு தெரியாது, தேவம் யாருன்னு தெரியாது. சொல்லு பார்க்கலாம், வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேற கொடுத்துருவோம். அது நினைச்சு வா பரவாயில்லையே. அப்ப அதுக்கு அர்த்தமே தெரியல. ஒரு போட்டிக்காக படிக்கிறது, போய் சொல்றது, நாக்கு பழகி போயிடுது, அங்க போய் சொல்றது, அவ்வளவுதான். வசுதேவனை தியானம் பண்ணல, சுத்தனை தியானம் பண்ணல, தேவகிய தியானம் பண்ணல, கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு யோசிக்கவே இல்லை. ஆனா அதை வெறுமை சொன்னதுக்கே ஒரு பரிசு கிடைக்கும். அந்த மாதிரி நானும் வெறுமைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நாக்கு பழகி போயிடுச்சு. காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியோடு. அதனால நம்ம சொல்ற நாமஜபத்தை சுவாமி ஏற்றுப்பாரு, கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. நான் டிகிரி காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எதையோ ஸ்லோகம் சொல்லிட்டு தான் இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றோமான்றது சத்தியமா நமக்கே தெரியும். அடுத்தவா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதையும் பகவான் உள்ளதா எடுத்துப்பா. அப்படி எனக்கு கிருப பண்ணு. ஆழ்வார் நம்ம ரேஞ்சுக்கு கிருப பண்ற. காரணா கருள கொடியோனே. காரணா சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன், சங்கு சக்கரம் ஏந்து கையனே, பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. தம் அடியார், தம்மடியார் சேர்த்து படிக்குமா, தம்மடியார், தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் அன்று. பெரியோர் கடன்ற பெரியவாளுக்கு இதுதான் கடன் அப்படின்னா, தன்னுடைய அடியவர் ஒருத்தர் அடியவரா ஒருத்தர் ஏற்றுட்டோம் வச்சுக்கோங்களேன், வேற வழியில் அவ சொல்றதுனா சரி 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 சரின்னு பொறுத்துக்கணுமா. பெரியோர் கடனன்றே விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய் ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தான். சுத்தமான ஒரு நாக்கெல்லாம் கிடையாது, அழுக்கு நாக்கு தான், சழக்கு கெட்ட நாக்கு, இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ஒரு நாக்கை வச்சுட்டு வாயில தோன்றபடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றேன். சங்கு சக்கரம் ஏந்து கையனை சொல்ல, சங்கு சக்கரம் ஏந்து கை, இது பெரிய ஒரு கவித்துவமான ஒரு வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சங்கு சக்கரத்தை கையில் வச்சுருக்கோமே அர்த்தம், அவ்வளோதான். சங்க சக்கர கதாபாத்திரம் அந்த மாதிரி புன்கவின்ற ஆள் தான். நல்ல கவித்துவம் அப்படின்னா பகவானுடைய ஸ்திதியை யோசிச்சு அந்த மாதிரி வசதியான ஒரு பொருளை சொல்லி, யாருமே சொல்லாத ஒன்றை சொல்லி, காளிதாசன்னா மகாகவின்னு. ஆனால் அந்த கம்பேரிசனே அழகா இருக்கும். நல்லா கட்டி தயிருக்கு அழகா காளிதாசன் சொல்றான், பூர்ணச்சந்திரன் போல கட்டி தயிரை கொண்டாடுறான். அப்படி எங்க சந்திரன் எங்க இருக்கு, தயிர் எங்க இருக்கு? தயிருக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாததை சம்பந்தப்படுத்தி ஒரு கவித்துவம் சொல்றத மகாகதிகாரன் காளிதாசன், மகாகவி. ஆதிகவி யாருன்னா வால்மீகி. இந்த கவித்துவம் இப்போ ராமாயணம் ஏண்டா ரசிக்கும்படியா இருக்குன்னா இந்த கவித்துவம், இந்த கம்பேரிசன் இருக்கும் பாருங்க. ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கணும், நல்ல சரத்காலம் இல்லாட்டி இந்த வருஷா காலத்தெல்லாம் வர்ணிப்பார் சுகபிரம்ம மகர்ஷி. இந்த வருஷா காலத்துல நதியெல்லாம் பார்த்தா அப்படியே கலங்கலாம் அப்படி ஓடிட்டு இருக்கும், தெளிவா இருக்காது. மழை காலத்துல நதியை பார்த்தா கன்றாவியா இருக்கும், வசிக்கவே தோணாது. காவேரியா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், நர்மதாவா இருக்கட்டும், துங்கபத்ரா இருக்கட்டும், கலங்கலாத்தான் இருக்கும். அதுக்கு சுகபிரம்ம வேதவியாசர் வர்ணிக்கிறார், சம்சாரிகள் மனசு போலே கலங்கி இருக்கிறது என்று. நான் படிச்சு 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 அசந்து போயிருக்கேன். நம்ம மனசு அப்படிதான் அப்படியே கலங்கலாதான், தெளிவே இல்லையே. வருஷா காலத்து நதி ஜலம் சம்சாரிகள் மனசு போலே கலங்கி இருக்கிறது என்றது. இதுதான் கவித்துவம். அவ்வளவு அழகா அந்த தவளையெல்லாம் கத்துறது பாருங்க, அந்த கரெக்டாக கத்தும். அதுக்கு ரொம்ப அழகா சொல்றார், இந்த இடி இடிக்கும். நீங்க என்ன கவனிச்சா ஒரு இடி இடிச்சவொடனே தவக்கலை எல்லாம் கத்தும். அதுக்கு எப்படின்னா வாத்தியாரா சந்தை சொல்லு அப்படின்ன உடனே வேத பாடசாலை பசங்கள் எல்லாம் விஸ்வம் விஷ்ணு வசத்காரகன் சகசிரநாமத்தையோ வேதத்தையோ சொல்ற மாதிரி தவளையெல்லாம் கத்துறதுன்ற. தவக்கலை சேர்ந்து கோரஸா கத்தும்.
வேதாத்தியாயனம் பண்ற அந்த குழந்தை வேத பாடசாலை குழந்தைகள் வாத்தியாரா சொல்லு சண்டை சொல்லு அப்படின்னு உடனே அழகாக புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம்லாம் சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு கத்துறான். தவக்கலை எங்க, வேத பாடசாலை எங்க, வேதாத்தியாயனம் பண்றதா எங்க, அதுதான் கவித்துவம். அதெல்லாம் சொல்ல சங்கு சக்கரம் ஏந்து கையின் ஒரு புன்கவி சாதாரண அது வச்சனமா கவிதையான் தெரியல, சாதாரணமா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் அன்றே. தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா சொல்றது, தப்பு தப்பா நடந்துக்கிறது இப்படிலாம் இருந்தா கூட பொறுப்பது பெரியோர் கடன் அன்று. மாத குழந்தைகள் பொய் சொல்றது, திட்டுறோம் அடிக்கிறோம், அப்ப கூட பொறுத்துக்கிறோம். உடனே அதை கையை வெட்டி போட்டுறது இல்லை, திருடி இருக்கு அப்படின்னு பொய் சொல்லிட்டு நாக்கை வெட்டி போட்டுடுறோமா, ஒன்றும் கிடையாது. சரி இனிமேல் ஒழுங்காது, இனிமேல் சமத்தாது, இனிமேல் சரியாயிடும் தெரிஞ்சுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. பிருகு மகரிஷி போய் பெருமாள் நெஞ்சில உதைக்கிறார். பகவான் அவர் பாதத்தை பிடிச்சு விடுறான். அவ்வளவுதான். உதைச்சதுக்கே பொறுக்கிறல்ல, அப்ப நான் சும்மா தானே சொல்றேன், இதுக்கெல்லாம் பொறுக்கப்படாதா? பிருகு மகரிஷி மாதிரி நான் நெஞ்சிலியா உதைச்சேன், அப்படியே நெஞ்சில உதைச்சா கூட குழந்தை உதைச்சதுன்னு காலை தானே பிடிச்சு விட்டார். அந்த மாதிரி நான் தான் தப்பு தப்பா பேசினாலும் அதுக்கு வாய் மேல போடுவேன்னு சொல்லப்படாது. அச்சோடி செல்லமே வாயில் கிள்ளி வாயில் முத்தா போடுது, அதான் சமத்து. அப்பதான் நீ சமத்து, நான் அசடுதான். இந்த அசடை புரிஞ்சுண்டு நீ சமத்தா நடந்துக்கும், அதான் நான் அசடு. அப்ப நீ என் கூட நீ என் கூட 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 இருக்கப்படாது. சண்டை போட்டு நாட்டில் வேற சண்டை வந்துட்டுனா பெரிய குழந்தை சின்ன குழந்தைலாம் இருக்கும். அந்த காலத்துல அக்காவுக்கு 18 வயசு இருக்கும், தம்பிக்கு 3 வயசு இருக்கும். இந்த 18 வயசு அக்கா 3 வயசு தம்பியோ யாரும் போட்டி போட்டு நிற்பான் அம்மாவோட. அவனுக்கு மட்டும் எல்லாம் பண்றீங்க, அடி அவன் 3 வயசு நீ, உனக்கு 18 வயசு, கம்பேர்லாம் பண்ணாது. அந்த மாதிரி பெருமாளே நான் எவ்வளவு தாழ்ச்சியா இறங்கினாலும் அவ்வளவு தாழ்ச்சிக்கு நீ இறங்கப்படாது. கிருப பண்றதுக்கு இறங்கலாம் ஒழிய என் கூட நேருக்கு நேர் சண்டை போடுற மாதிரி இறங்கப்படாது. சில சமயங்கள்ல யாரோ ரோட்ல நின்று பைத்தியக்காரன் திட்டா நம்மளும் நின்று பைத்தியக்காரன் திட்டு இருக்க முடியுமா? இல்லை திருநாயை குலைக்கிறது நானும் கூட நின்று போய் குலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னமோ ஆயிட்டார் மாமா அப்படிங்கிற, அவ்வளவுதான். அப்ப நீ கிருப பண்ணலாமே ஒழிய அதுக்கு மேல இறங்கப்படாது. பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்லார். உன்னை தவிர வேற யார் முகத்தையும் விழிக்க முடியாது. வேற யாருக்கும் என் முகத்தை முடிக்கிற ஆசையும் கிடையாது. அவாவாத்து குழந்தைய முகத்தை முடிக்கிறது அவாவாடிதான் பிடிக்கும். அடுத்தாது மாமா உங்காவது குழந்தைய பார்த்தாதான் என் பொழுது நல்லா அப்படின்னு சொல்ல போறேன். நம்ம அண்ணன் ஏகநாதரா நாமதேவரா ஒன்றும் கிடையாது, இல்லாட்டி ஒரு துக்காரமானும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால எனக்கு யார் முகத்திலையும் விழிக்க முடியாது, வேற யாரும் கதி கிடையாது. அதனால விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்ல. அதாவது இந்த பதிவிரதா தர்மம் போல எனக்கு ஒன்னுதான் தெரியும், ஒன்ன மட்டும்தான் பழக்கப்பட்டிருக்கேன், ஒன்னிடத்துல மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற எங்கேயும் என்னால போக முடியாதுப்பா. விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றால். என்னமோ சொல்றா, அவ பண்றா, இதை பண்றா, எல்லாம் பண்றான்றானா, எனக்கு என்னமோ பண்ணவே இல்லைன்னா கூட உங்ககிட்ட தான் பிடிச்சிருக்கு. பண்ணாலும் எனக்கு பெருசா பிரயோஜனம் இல்லைன்னா கூட உன்கிட்ட இருக்கிற ஒரு பெற்றுதல், ஒரு பிடிமானம் வேற எங்கேயும் வரமாட்டேங்க, வேற எங்கேயும் வரமாட்டேங்க. நாங்கெல்லாம் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பல ஊர்களில், பல பக்தாளோட. சில சமயத்தில் என்ன சொன்னா, திருப்பதி பக்தர் ஒருத்தர் மாட்டின்றுவார், பக்த கூட்டத்திலே ஒருத்தர் பாண்டரங்க பக்தராக இருப்பார், ஒருத்தர் பத்மநாப பக்தராக இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தர் ஸ்ரீரங்க பக்தராக இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் வந்துடும், எந்த பெருமாள் வசத்தின்னு. ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு, ஒரு குறவு உண்டு. கடைசியில் என்ன ஆயிடுன்னா, என்ன வேணா இருக்கட்டும் என் ரங்கம் தான் வசதின்னு அந்த ரங்க பக்தர்கள். என்ன வேணா இருக்கட்டும், தூரத்துலேருந்து போய் பார்த்தாலும் எங்க திருப்பதி பெருமாள் கூட கிடையவே கிடையாது. நான் சொன்னேன் சேவிக்கவே வேண்டாம், இங்க பத்மநாபர் கூட கிடையாது அப்படின்னு. பாண்டரங்க பக்த கூட்டம்னு சொல்லுவேன், என்ன வேணா இருக்கட்டும் தான், நாங்கெல்லாம் முட்டாள் கூட்டமாவே இருக்கோம், எங்களுக்கு பாண்டரங்கன் இருக்கோம் அது போதும்னு இருப்போம். அந்த மாதிரி வேறொரு இடத்துல மனம் என் மனம் பற்றாது, எனக்கு வேற எதுவும் பிடிமானம் வரமாட்டேங்கிறது. எத்தனை கோவில் ஏறி இறங்கினாலும் என் சுவாமின்ற அபிமானம் ஒன்றை தவிர வேறு யார் இடத்துலையும் வரல. இந்த இடத்துல வேணா மற்ற தேவதைகள் கிட்ட என் மனசு போகலை அப்படின்னு அர்த்தம். இங்க பொதுவா ஒரு திவ்ய தேசத்தை பத்தி பேச்சே கிடையாது, பொதுவா பெருமாளை பத்தி பேச்சு. உழைக்கு ஓர் புள்ளி மிகையென்று கண்டாய் ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தார். புள்ளிமானுக்கு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு குத்தம் இல்லை. நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னா நீ கணக்கெல்லாம் போடக்கூடாது, நான் பண்ண தப்பெல்லாம் கணக்கு பண்ணாது. நீ எவ்வளவு கணக்கு பண்ணாலும் அது மேல ஒன்று எக்ஸ்ட்ரா நான் பண்ணதான் போறேன், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த ஒரு எக்ஸ்ட்ராவை நீ ஏறி கணக்கு பண்ணிட்டு இருக்க, அதை விட உன் கிருப்பையை நீ கணக்கு பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம் நீ யோசி.
உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய் ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தானே. அடுத்த பாசரத்துல ரொம்ப அழகா சொல்றார், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உன்னுடைய கிருபையை தவிர எனக்கு வேற ஒரு பலம் இல்லை. அதாவது என் பலம்னு எதுவும் இல்லை. பூர்வ ஜென்ம சுகிருத்தம்னு ஒன்று உண்டு இல்லையா, என்கிட்ட அதுவும் கிடையாது. இப்போ நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்லுவோம், மீரா மாதிரி பக்தி பண்ணு, துருவன மாதிரி பக்தி பண்ணு, பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ணு. அவள்லாம் பூர்வ ஜென்மத்தில் பெரிய ஆளா, ரொம்ப சேஃபான ஒரு ஆன்சர். அவள்லாம் பண்ணா பரிசுத்த கர்ப்பத்தையே பார்த்தாலும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பூர்வ ஜென்ம வித்தாந்தம் இருக்கு பாருங்க. நாரதர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு பூர்வ ஜென்ம வித்தாந்தம் இருக்கு. நம்ம அதெல்லாம் சொல்லி தப்பிச்சிருவோம். ஆழ்வார் சொல்ற, எனக்கு எதுவுமே கிடையாது, இந்த ஜென்மாவில் எனக்கே தெரியாம நானா சம்பாதிச்சது உன் கிருபை, நானா சம்பாதிச்சதை விட நீயா தந்தது உன் கிருபை. அதுதான் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லாது புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வானன்று கண்டாய் திருமாலை உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாய். வைஷ்ணவன் தமிழ் படுத்தி வைஷ்ணவன் அப்படி ஆயிடுச்சு. புதுசா வார்த்தை நினைச்சிடக்கூடாது. நல்ல தமிழ். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்ல. நாராயணா நாராயணா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நல்லதுல போய் முடியுமா கெடுதல போய் முடியுமா எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கல. இப்ப அஜாமிலன் நாராயணான்னு சொன்னா, யமதூதர்கள் கிட்ட வந்து விஷ்ணுதூதர்கள் பேசினா உடனே நாராயண நாம பலம் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, அதன் பிறகு அவன் போய் கங்கை கரையில் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா நாராயண நாமத்தை ஜெபிச்சான். திரும்பவும் விஷ்ணுதூதர்கள் வந்து அவனை அழிச்சுட்டு போனார்கள். இது அஜாமில சரித்திரம். கேட்டிருக்கோம். நம்ம கிட்ட யாராவது யமதூதர்கள் வந்தாளா? நம்ம எங்கேயாவது முதல்ல வரணும், அது அடுத்த கதை. அவா வருவ கேரண்டியா, ஆனா நாராயணா வரணும் இல்லையா? அப்படி நாராயணான்னு கத்தி பழகணும். அப்ப ஆமா எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரியல. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்ல. ஏதோ பெரியவா சொல்லியிருக்கா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொன்னா நல்லது, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமை சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானம். சிவபெருமான் பார்வதி தேவி சொல்லியிருக்கார், பரமேஸ்வர வாச பார்வதி வாச படிச்சிருக்கோம். பெரியவாள்லாம் சொல்றா ராமநாமத்தை ஜபி நல்லது அப்படின்னு சொல்றார். கபீர்தாசர் சொல்றார், தியாகராஜர் சொல்றார், துளசிதாசர் சொல்றார், பகவன் நாம போதேந்திராய் சொல்றார். இவ்வளவு பெரியவா சொல்றார். பிராக்டிக்கலா நமக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. நாமஜபம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைச்சது. நாமஜபம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு, நிறைய விஷயங்கள் சொல்றோம். லௌகீகமான பிரயோஜனங்கள் லிஸ்ட் போர்டு சொல்லிட்டு இருக்கோம். நாமஜபத்தினாலே என்னெல்லாம் அடைஞ்சேன் அப்படின்னா திரும்ப 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 லௌகீகமான பிரயோஜனங்கள் தான் அதிக சொல்லும். ராமான்னு சொன்னேன், நேற்று ராத்திரி ராமர் சொப்பனத்தில் வந்தார். கிருஷ்ணான்னு சொன்னேன், இன்னைக்கு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார். இப்படி ஒரு பெரிய அனுபவங்கள் இல்லை. அதனால ஆழ்வார் சொல்றார், பெருசா இதனுடைய பலாபலன்கள் எனக்கு புரியலை. நான் அவ்வளவு தாழ்ச்சியில இருக்கேன். எனக்கு இது புரிஞ்சுடுத்து, எனக்கு நாமஜபம் மகாத்மியம் தெரிஞ்சுடுத்து நான் சொல்லலப்பா. நன்மை தீமை ஒன்றும் அறியேன், நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்ல. நாராயணா இவ்வளவுதான் தெரியுது. இதனால என்னெல்லாம் நன்மை எனக்கு பவிக்க போறது எனக்கு தெரியல. பிரகலாதன் நாராயணா ஜெபிச்சான், அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்திலேருந்து பகவான் காப்பாத்தினான். அவ அப்பா இரண்யகசிபுக்கு மடியில கொண்டு கீழ்ச்சி போட்டான். நாராயணா இவன் சொன்னதுக்கு மகாபலி வரைக்கும் கிருபை பாஞ்சது. அவ்வளவு நன்மைகள் அவ வம்சத்துக்கே நடந்தது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. தீமைகள் இதனால என்னெல்லாம் கெடுதல் அதுவும் தெரியாது. நிறைய நாமஜபம் ஜெபிச்சுட்டு நான் பைத்திய மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கா அப்படின்னு, அதுவும் தீமை தானே. பைத்திய மாதிரி எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருக்கு. சில பேர்லாம் சொல்ல ரொம்ப ஓவரா பக்தி பண்ணலாம் ஒன்றும் வந்தா பண்ணாது, நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை மனசுக்குள்ள இருந்தா போதும், சும்மா அப்படி நாராயணா நாராயணா கத்தி டென்ஷன் பண்ண டார்ச்சர் பண்ணாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நன்மை தீமை ஒன்றும் நான் அறிய. இந்த குழந்தைகள்லாம் இந்த ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த டீச்சர் பண்ணதெல்லாம் ஆர்ட்ல பண்ணிட்டு இருக்கோம், ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி ஷோ சிட் டவுன் அப்படியா டீச்சர் சொன்ன நம்மள சொல்லுவோம், ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு. நன்மை தீமைகள் ஒன்றும் நான் அறிய, அதை சொல்லி காட்டுறது. அந்த மாதிரி நான் சொல்றதை வழக்கமா வச்சிருக்கேன் ஒழிய இதனுடைய பலாபலன்கள் என்னன்னு இன்னும் நான் புரிஞ்சுக்கணும்.
இதோட விவரம் பத்தலை, நமக்கு விவரமே பத்தலை. விவரம் தெரியாம கண்டதை வளராது. சில பேர்லாம் கொஞ்சம் விவரம் இல்லாம சபையில பேசிடுவான். மன்னிச்சு சும்மா அசடு மாதிரி எல்லாம் வளராது, என்ன விவரம் தெரியாம. ஆழ்வார் சொல்லணும்னா அசடு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறிய நாரணா என்னும் இத்தனை அல்ல. எல்லாரும் பத்மநாபா கத்துறவா, நானும் பத்மநாபா கத்துறேன். நிறைய பேர் பத்மநாபர் கோவில் பிடிச்சி ஒரு பூசா விடுவா. முதல் தடவைலாம் நான்லாம் வந்த போது என் கூட நிறைய பேர் வந்தா கத்துறா பாருங்க, பயந்து போயிட்டு இதெல்லாம் கத்துறாங்க கோவில் ஏன் கத்துறா அப்படின்னு. குளவை சத்தம்னு பேர் இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் மாரியம்மன் கோவில் அந்த குளவ சத்தம் போடுவா, இல்லாட்டி நாத்து நடும்பொழுது குளவ சத்தம் போடுவா. இப்படிதான் பழக்கம். எந்த கோவில் தமிழ்நாட்டில் கோவில் ஆர்த்தி எடுக்கும் பொழுதுலாம் குளவை சத்தம்லாம் போட மாட்டான். என் கூட வந்து என்னாச்சு எல்லாரும் கத்துறா அப்படின்னு கத்தலை. அவன் சந்தோஷத்தை இப்படி வெளிப்படுத்துற. ஓ இப்படிலாம் கூட வெளிப்படுத்தலாமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி பத்மநாப நீங்க நிக்கிறாரோ அவ்வளோ நிக்கிறா, எதுக்கு நிக்கிறாருன்னு தெரியல. ஆரத்தி கேட்டு எல்லாரும் கைக்கு நம்மளும் கை தூக்குறோம். இந்த இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் படத்துக்கு போயிட்டு எல்லாரும் சிரிக்கிறதோட தாழ்ச்சிருப்பான். அத்தனும் முடியாது, எல்லாரும் சிரிச்சா ஒரு திரும்பி சிரிப்பான். அந்த மாதிரி ஏதாவது கோவில் உற்சவத்துக்கு போனோம் சொல்ல நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அடுத்த பண்றதை பார்த்து நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆழ்வா சொல்ல நாராயணா நாராயணா கத்துறான், நானும் கத்துறேன். நன்மை தீமைகள் ஒன்றும் அறிய நாரணா என்னும் இத்தனை அல்ல. எல்லாரும் நாராயணா கத்துறா, கூட்டத்தோட கோவிந்தா. அவ்வளவுதான். எத்தனையோ பேர் திருப்பதி எல்லாம் போவா, எல்லாரும் பெருமாளை சேவிப்பா. பார்த்தியான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், அது என்னமோ உங்க நின்று பார்த்தேன் அப்படின்றோம். ஏன்னா பெருமாளுடைய நாமத்தை பார்த்தேன், அது மட்டும் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியறேன்றோம். கை பிடிச்சிருங்க அப்படி அர்த்தமே தெரியாமலேயே போயிட்டு வரோம். அந்த மாதிரி நன்மை தீமைகள் ஒன்றும் அறிய நாரணா என்னும் இத்தனை அல்ல. பத்மநாபர் கோவிலுக்கு வருவா, அவள் பாட்டுக்கு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்துடுவான் ஃபர்ஸ்ட் கிளாஸா. இங்கே வந்தால் உள்ள விட மாட்டேன், வேஷ்டியை கட்டணும். அவளுக்கு வேஷ்டி கட்டணும்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது. வேஷ்டியை எப்படி கட்டணும்னே முதல்ல தெரியல. அவன் வழக்கிலேருந்து அவளுக்கு வேஷ்டின்ற வழக்கமே பரிச்சயம் கிடையாது. எத்தையோ எனக்கு வெறும் வாரி சுருண்டு இப்படியே வருவான். அவள் பெரிய டென்ஷன் அந்த வேஷ்டியோட போய் திரும்பி வெளில போனக்காக டென்ஷன். பத்மநாபனை பார்க்க டென்ஷனை விட பெரிய டென்ஷன் இருந்தா இந்த வேஷ்டி இப்படியே பத்திரமா பிடிச்சிட்டு கை கூட கூப்பிட மாட்டான். போட்டோ இதுக்கு இப்படி பிடிச்சிட்டு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன். கோவிலுக்குள்ள போனா வேஷ்டி கட்டணும்னு சொன்னா அவ்வளவுதான். எதுக்கு இது ட்ரெடிஷன், இந்த கோவில்ல ஏன் இப்படி பண்ணோம் அதெல்லாம் கிடையாது. நார்த் இந்தியன்காரெல்லாம் கோவிலுக்கு வந்தோம்னா தலையில முக்காடு போட்டுப்பா. நம்ம ஊர்ல தலையில முக்காடு கூட அர்த்தம் வேற. இங்க தலையில முக்காடு போட திட்டுறா. அன்னைக்கு ஒரு நாட்டு நீ வாங்கி அழகாத ஏன் திட்டுறா, எங்க ஊரெல்லாம் நாங்கள் கோவில் அப்படி தானே போட்டுப்போம் அப்படின்றா, இந்த ஊரை போடக்கூடாது அப்படியா. அவளுக்கு ஒண்ணுமே புரியலப்பா, பயந்து போயிட்டான். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அறியா. நம்ம அப்படிதான் இருக்கும். பெருசா ஒன்றும் பெரிய அனுபவம் எல்லாம் கிடைக்கல. பெரியவா சொல்லியிருக்கா, இப்படி ஓடிட்டு இருக்கு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்ல. புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலை. ஏதோ காரியம் சாதிக்கணுன்றதுக்காக ஒன்று பொய்யா புகழலாம் கிடையாதுப்பா. வஞ்சகத்தினால ஏதோ பெருசாலாம் சொல்லி பெரிய காரியங்கள் ராஜாக்கள் எல்லாம் அந்த புலவர்கள்லாம் கொண்டாடுவார். அவளுக்கு இல்லாததெல்லாம் சொல்லி வசதியும் சொல்லி அவகிட்ட எதனால சம்பாவனை வாங்கிட்டு காலத்தை ஓட்டுவான். அந்த மாதிரிலாம் ஒன்று பொய்யா புகழமெல்லாம் கிடையாது. நாராயணான்னு இவ்வளவுதான் தெரியும். நாராயணான அது நாராயணான்ற நாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஓம் நமோ நாராயணான்ற அஷ்டாட்சரத்துக்கு அவ்வளவு பலம் உண்டு. நாராயணனா நாரங்களுக்கு இருப்பிடமானவன் அர்த்தம். நாரம்னா ஜலம். எவன் ஜலத்தையே இருப்பிடமாக கொண்டிருக்கிறானோ அவன் நாராயணன். இப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு நாராயணான்ற நாமத்துக்கு. அந்த நாராயண நாமத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள், இது எப்படியெல்லாம் சொன்னா என்னென்ன பிரயோஜனங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய நாமம் இருக்கு, நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அதோட அந்த வார்த்தைகளோட அர்த்தமெல்லாம் கூட நமக்கு ஒன்றும் பெருசா புரியறது இல்லை, பெரிய அனுபவம் இல்லை. பாகவதம் 18,000 ஸ்லோகமும் உசக்தி அப்படின்னு. ஆனா அந்த நவமஸ்கந்தம்லாம் பார்த்தா இது ராஜா பத்தியே தான் பேச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ராஜா அந்த ராஜா அந்த ராஜா, சூரிய வம்சத்து ராஜா, சந்திரவம்ச ராஜா. இந்த பிது மகா சக்கரவர்த்தி படிக்கிற மாதிரி வேணனை வேற படிக்க வேண்டியிருக்கு. வேணன் மகாபாவின் பாகவதம் அப்புறத்துக்கு படிக்கணும், அதான் தெரியல. ஆனாலும் படிக்கணும். பாகவதம் நல்லது, கல்லெல்லாம் ஒத்திண்டு. நான் நீ வேணன் சரித்திரம் வாசிச்சேன். வேணன் சரித்திரம் வாசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அசாவன உபாக்கியானம் வாசிச்சேன்றோம். பார்த்தா அசாவன உபாக்கியானத்துல 70% அவங்க மோசமான விஷயங்கள் தான்.
30%. ஆனால் 70% மோசமான விஷயத்தை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி கடைசி 30% விஷயத்தில் ஜெயிச்சு விடுறான் அஜாமில். ஆனால் அது அவனை பற்றி மோசமான விஷயங்கள், கல் குடிச்ச சூத்திரஸ்திரியை பார்த்தா அவளோட காமசுக்கு அனுபவிச்சான், அவன் பண்ண கெட்டதெல்லாம் வேற வாசிச்சுட்டு இருக்கும். ஏதோ பிரகலாதன் பண்ண நல்லதை வாசிச்சா நியாயம். பாகவத்தை பார்த்தா இப்படி எல்லா இடத்துலையும் போனால் கடைசி எவ்வளோ மிஞ்சுன்னு தான் தெரியல. பாகவத்தில் அஸ்வத்தாமனுடைய அட்டகாசத்தெல்லாம் வாசிக்கிறோம், துரியோதனுடைய அசிங்கத்தெல்லாம் வாசிக்கிறோம், துச்சாதனம் பண்ண கொடுமையெல்லாம் வாசிக்கிறோம், இவ்வளவு வாசிக்கிறோம். இதெல்லாம் மோசமான விஷயங்கள். ஆனாலும் சொல்ல பாகவன் 18 ஸ்லோகமும் வசத்தின்றோம். அப்போ இந்த ஸ்லோகம்லாம் வசத்தியம்னா அதுக்குள்ள ரகசியமா நிறைய பகவத் விஷயம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. நமக்கு அதெல்லாம் சொல்லு. நம்ம மேலெழுந்த வாரியா கதாரூபமாக அதை வாசிக்கிறோம், அது மேலெழுந்த வாரியா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இரண்யாட்சனே பெருமாளை திட்டுறான், இரண்யகசிபு பெருமாளை திட்டுறான். அதெல்லாம் பெரியவா உள்ளர்த்தம்னு ஒன்று பண்றான். உள்ளர்த்தம் பார்த்தோம்னா அத்தனை அழகா சுவாமியை கொண்டாடும்படியான அர்த்தம் வந்துடுறது. மேலெழுந்த வாரியா அர்த்தம் பண்ணா திட்டுறா மாதிரி இருக்கு சுவாமி. இரண்யாசன் யஜ்ஞவராக மூர்த்தியை திட்டுறது. ஆனா உள்ளர்த்தம் பார்த்தோம்னா சுவாமியை கொண்டாடும்படியா பெரியவா பதம் பிரிச்சுடுறார். இப்ப சகசநாமத்தையே கவனிச்சு பார்த்தோம்னா சங்கர ஒரு 1000 நாமம் சொல்றார், பராசர பட்டர் ஒரு 1000 நாமம், மத்வாச்சாரியர் 3 பேரும் 1000 நாமம் ஒரே நாமத்தை எடுக்கிறது இல்லை. சில இடங்கள்ல சங்கரர் பராசர பட்டர் 2 நாமமா சொல்றத சேர்த்து ஒரு நாமமா எடுக்கிறார். சில இடங்கள்ல சங்கரர் 2 நாமமா எடுக்கிறது சேர்த்து பராசர பட்டர் ஒரு நாமமா எடுக்கிறார். ரொம்ப அழகா இருக்கும் அது. அப்படி ஒரு சகசநாமம் சொல்லணும். இதுக்கு சங்கரர் இப்படி சொல்லியிருக்கார், இதுக்கு பராசர பட்டர் என்ன சொல்லியிருக்கார், இதுக்கு மத்வாச்சாரியர் என்ன, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அவங்க இன்டர்பிரேஷனே ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியாது. ஒன்று பவளமா இருக்கும், ஒன்று முத்தா இருக்கும், ஒன்று வைடூரியமா இருக்கும். ஆனால் கரெக்டாக 1000 கணக்கு வந்து அந்த மாதிரி அர்த்தங்கள் பல பல விதமா இருக்குப்பா. நான் ஒரு ஆழ்வார் சொல்றார், உன்னை பொய்யா புகழ்ந்து அப்படியெல்லாம் காரியம் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இதெல்லாம் இந்திரனோட கதை. இந்திரன் ஆகுன்னா காரியமாகனா பிரபோ ரக்ஷமாம் அப்படின்றான். கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடி போய் அவன் தான் போய் சுவாமி காலில் விழுந்திருக்கான். அதே கிருஷ்ணவதாரத்தில் பகவான் சொல்றான் இந்திர பூஜையை நிறுத்துங்கோன்னுட்டான். அப்ப சுவாமின்னு மறந்து போயிடுறது அவனுக்கு. பகவான் பிறந்து 7 வயசு 8 வயசு ஆகும் போதுதான் கோவர்தகிரி உத்தாரணம். நீ 7 வருஷத்துல இந்திரனுக்கு கிருஷ்ணன் பரமாத்மான்னு மறந்து போயிடுறது. எத்தனையோ டெய்லி அகாசுரவதம், பகாசுரவதம், திருநார்தாவதம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்க்காம ஒன்றும் கிடையாது. ஆகாசத்திலேருந்து சர்வத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். தேவர்கள்லாம் பூ போட்டு இருக்கான், நம்மளும் பாகவத்தை வாசிக்கும். ஆனா தன் பூஜையை கெடுத்தான்னு உடனே சுவாமியா தெரியுது, சின்ன மாட்டுக்கார பயவா தெரியுது. அதுக்கப்புறமா திரும்பி பெருமாள் காலில் விழணும். அப்ப தேவன் என்ன பண்றாள், காரியம் ஆகணும்னா பெருமாளை கொண்டாடுறது, அவளுடைய காரியம் கெட்டு போகிறத பெருமாளோட சண்டை போடுறது. அதான இந்திரன் பண்றான். அதான் ஆழ்வார் சொல்றாரு, புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே ஸ்ரீஹப்பதியான பிரபோ. இது தேவர்கள் மாதிரி ஏதோ காரியம் சாதிக்கிறதுக்காக ஒன்ன சொல்லிட்டு அப்புறம் சண்டை போடுறாள்லாம் கிடையாது. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நாராயணான்ற சொல்றது தவிர வேற ஒன்றும் தெரியாது. தேவர்கள் மாதிரி அவ்வளவு அழகா புத்தி சாதுரியம் கிடையாது. நான் ஒரு விட்டா பையன், அதான் அர்த்தம். உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்கிற. சரியா உள்ளபடி பார்த்தா எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே புரியலப்பா. பெருசா உன்னுடைய பராக்கிரமம் தெரியல, உன்னுடைய காருண்யம் என்னன்னு தெரியல. எல்லாரும் சொல்றா அவாவா கொஞ்சம் கொஞ்சம் தான் அனுபவிச்சிருக்கும். பூரணமா பத்மநாப கிருபை நமக்கு தெரியுமான்னா தெரியாது. அவசர பத்மநாப கிருபை எனக்கு தெரியும். எவ்வளவு தெரியும்? நம்ம எந்தெந்த விஷயங்கள் பெருசுன்னு நினைச்சோமோ அந்த விஷயத்துல அந்த காருண்யத்தை வளர்ந்துருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லுவார், பரபிரம்மத்தை பத்தி எல்லாரும் எப்படி பேசிட்டு இருக்கான ஒரு 5-6 குருடனை கொண்டு போய் யானை கிட்ட விட்டுட்டாங்க. ஒருத்தன் வாழை பிடிச்சு பார்த்தானா, ஒருத்தன் காலை பிடிச்சு பார்த்தானா, ஒருத்தன் சுதிக்க பிடிச்சு பார்த்தானா, ஒருத்தன் தோலை தடவி பார்த்தானா. ஒருத்தன் சொன்னானா யானையோடது ரொம்ப வரன்னு இருக்குன்னா, ஒருத்தன் சொன்னா நிறைய முடி இருக்குன்னா, ஒருத்தன் சொன்னா பெரிய மூக்கு இருக்குன்னா. இவன் அதை போய் தடவி பார்க்கல, அவன் இதை போய் தடவி பார்க்கல. அதாவது எதை தடவி பார்த்தோன்னா அதுதான் யானைன்னு தீர்மானம் பண்ணிட்டான். நம்ம ரேஞ்சுக்கு பரபிரம்மம் அவ்வளவுதான் தெரியுது. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க அனுபவிச்சிருக்கேன். இவ்வளவுதானே ஒழிய உள்ளபடி பிரம்மத்தை அனுபவித்தவர் எவரும் இல்லை அப்படின்ட்டார். பெரியவாளவே சொல்றார், பிரம்மதேவரே சொல்றாரு இல்லையா, பிரம்மஸ்துதியில பாருங்க, என்னமோ எல்லாரும் ஒன்னு புரிஞ்சுதுன்றாப்பா, எனக்கு என்னமோ ஒன்னு இருக்க ஒன்னு புரியவே இல்லை, நீ எவ்வளோ பெரியவன் அப்படின்றார். பிரம்மதேவர் சொல்றார், பிரளயத்திலேருந்து சுவாமியை நேரடியா பார்த்தவர் பெருமாளே, சதுஸ்லோகி பாகவதம் சொல்லி கேட்டவர். அகமேவா சமேவாக்ரே நான் யத் யத் சதசத்வரம் பச்சாதகம் எதே தச்சையோ அவசிஷ்யேத சோஸ்மியகம் அப்படின்னு பெருமாள் சொல்ல கேட்டவர். தபான்னு பெருமாளுடைய குரலை முதல்ல கேட்டவர்.
தபன்ற சப்தம் உள்ளுக்குள்ள பெருமாள் பேச அதை கேட்டு தியானம் பண்ணவர். சங்க சக்கர கதாபத்ம பாணியா பெருமாளை பிரத்யட்சமா தரிசனம் பண்ணவர். பெருமாள் உள்ளுக்குள்ளே நான் தான் பண்றேன்னு சொன்னவர். அவர் மூக்கிலேந்து பெருமாளே யஜ்ஞவராக மூர்த்தி அவ்வளவு பெருமை இருக்கிற பிரம்மதேவரே எனக்கு ஒன்றும் புரியலே என்றார். அப்ப நம்ம என்னத்த சொல்றது? உன்னை உண்ணுமாறு உன்னை நான் அறியேன். உள்ளபடி ஒண்ணு உனக்கு தெரியல. ஓவாதே நமோ நாரணா என்ற நமோ நாராயணா நமோ நாராயணா இதை சொல்லிட்டு அலைஞ்சின்னு இருக்கேன். எனக்கு பெருசா வேற ஒண்ணுமே தெரியாது. வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே. அப்ப எனக்கு என்னதான் பலன் கேட்கிறியா? உன் கோயில்ல வாழ்ந்து இருக்கிற வைஷ்ணவன்ற இதை தவிர என்கிட்ட வேற ஒரு தகுதி இல்லை. பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லை, பெரிய புண்ணியம் பண்ணவன் இல்லை, பெரிய தபசு பண்ணவன் இல்லை. பாரமாய பலவினை பற்றெடுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன் கொள்ளையே. திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை பற்றி சொல்லும்போது சொல்ற, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். அப்படியே பழவினைகள்லாம் அறுத்து போட்டு அவ்வளவு அழகா அவனுக்கு ஒத்து வரும்படியா அவனுடைய ஆப்தனாக என்னை மாத்திட்டான். ஆப்தனா ரொம்ப நெருங்கினவன், வெல் விஷர், சுகிருத், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இல்லையா ஆப்தன் அப்படின்னு சொல்லு, நெருங்கின பந்து. என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். பக்குவப்படுத்தி அவனும் உள்ள வந்துட்டான். இவ்வளவு நடக்கிறதுக்கு கோரமாதவம் செய்தனன். கோரமான ஒரு தவம் பண்ணலை. கோரதவம் நிறைய உண்டு. இந்த யாஜ்ஞவல்க்ய மகிழ்ச்சிகள்லாம் மரத்துல கயிறை கட்டிட்டு தலைகீழ தொங்கிட்டுலாம் தபசு பண்றான். அப்பதான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னு. நமக்கு அவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கோங்க. அது நல்ல வெயில் காலத்துல பஞ்சாக்னி நடுவில் நின்று தபசு பண்றான். 4 பக்கம் தீ குண்டத்தை வச்சுட்டு கத்திரி வெயில மேலேந்து சூரியன் ஒரு அக்னி, இதுக்கு நடுவில் ஒத்த காலம் நின்றுட்டு ஓம் நமோ நாராயணாயன்னு ஜபிக்கிறார். நம்மளெல்லாம் முடியுமா? சுவாமியே வேண்டாம். பத்ரி ஆசிரமத்துல கடும் குளிரில் அழகா அங்க குளிச்சுட்டு ஜெயமே நம்ம பாட்டு பக்தி பண்ணிருக்கேன். நமக்கு குளிக்கவே வேண்டாம்னு தோன்றது. இங்க இருக்கிற மார்கழிக்கு பத்ரிகாசிரமத்தை விட்டுரும். இங்க இருக்கிற மார்கழிக்கு குளிக்கலாமா வேண்டாமா, வெந்நீர் போடலாமா, சுட சுட அது கொஞ்சம் வெந்நீர் சூடா இல்லைன்னு சொல்றோம். அப்படி சரீர தேகாத்ம அபிமானியா இருக்குமானா பெரியவாள்லாம் இதெல்லாம் கடந்து தபசு பண்றார்கள். இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலப்பா. எதிரா வன்மை அப்படின்னா ஆச்சரியமா உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாள். வைஷ்ணவன், வைஷ்ணவன் அதிகாரம் எங்க? நாமெல்லாம் போட்டு இருக்கேன், விஷ்ணு விஷ்ணு சொல்லிட்டு இருக்கேன், நாராயணா சொல்றதுனால இந்த வைஷ்ணவன் சேர்த்து விடுறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணு வைஷ்ணவன்றதுக்கு ஒன்றும் ஒரு அப்படியே விஷ்ணு ஹதயத்துல கொண்டு வந்துலாம் வச்சுக்கலப்பா. நாராயணா சொல்ற நாமத்தை போட்டு இருக்கார், இந்த கோவிலே அலைஞ்சிட்டு இருக்கார், அவர் ஒரு பரம வைஷ்ணவர். இந்த கோவிலே இருந்தா பரம வைஷ்ணவர் அப்படின்னு. உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டார். அதாவது எனக்கு ஒரு தகுதி இருக்குன்னா கூட உன்னோட சம்பந்தப்பட்டு உன் கோயிலோட சம்பந்தப்பட்ட வைஷ்ணவன்ற ஒரு சம்பந்தத்தை தவிர வேற ஒரு பலம் என்னிடத்துல. அதாவது உன்னுடைய பலத்தினாலே எனக்கு ஒரு பலம், மற்றபடி வேற ஒரு பலம் இல்லை. ஆத்த டிவி இருக்கு, டிவிக்கு என்ன மரியாதை? நம்ம கொண்டாடுறதுனால அதுக்கு மரியாதை. மொபைல் போன் இருக்கு, இதுக்கு என்ன மரியாதை? நம்ம கொண்டாடுறதுனால மரியாதை. நம்ம கூட இருக்கிற நம்ம டிவி வச்சிருக்கோம், எவ்வளவு அழகா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கு டேபிள்லாம் வச்சு தொடச்சி வச்சிருக்கோம். இதே டிவி ரிப்பேர் இருக்கு, அந்த கடைக்காரங்கிட்ட போச்சு வச்சுக்கோ, நமக்கு அழுகியே வந்து 10 டிவி கீழே வச்சிருக்கோம். அதுக்கு மேல தூசி நமக்கு அப்படியே 10 வரும். அவனை பொறுத்து 10ஓட 1 இது 11, அவ்வளவுதான் அவனுக்கு. அம்மாவது டிவி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன். என் முதல் மாத சம்பளத்துல போனஸ் எல்லாம் வாங்கி அவர்கிட்ட கடனை வாங்கி நமக்கு அது ஒரு கதையே வச்சிருக்கோம். டிவி வாங்கினது கஷ்டப்பட்டு பிராரத்துல பைசா கொடுத்து வாங்கி ஆட்டில் வச்சுட்டு சொந்த செலவுல சூன்யம்னு பேர் அதுக்குதான். தானா போய் தேடி வாங்கி வச்சிருந்து அப்புறம் அதுக்கு மாசம் கேபிள் டிவி எங்காச்சும் இருக்கு, அது ஒத்துக்கிறது. அது இந்த டிவி நல்லா இருக்கா, அந்த டிவி நல்லா இருக்கா, தீபாவளிக்கு வாங்கி எவ்வளவு பெருமையா வச்சு அதை தொடச்சு எவ்வளவு பாடுபடுறான் அதோட. ஆனா அவ்வளவு பாடுபட்டு நம்ம பத்திரமா வச்சிருக்க டிவி அவன் கன்றாவிய மூளையில தூக்கி போடுறான். நமக்கு பார்த்தாலே வைத்திருச்சலா இருக்கு, அக்கிரமமா இருக்கு அப்படின்னு. அதுக்காக யாரும் கடைக்கிறது வேண்டாம் வேண்டாம், இங்கேயே பண்ணணும் ஏண்டா அப்படின்னா அப்படி ஒரு அபிமானம். அப்ப நம்மாத இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உன் கோவில்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு விலை. பிரியதர்ஷினி யானை இருக்கு, இதே இந்த கும்கி யானைன்னு உண்டு.
கும்கி அப்படின்னா அந்த ட்ரெயின்டு யானை அது. அது என்ன பண்ணா காட்டில் இருக்கிற யானைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவா, இந்த மரங்கள்லாம் தூக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவா. அதனால பெருசா வேற ஒன்றும் தெரியாது. கும்கி யானை வேற ஒண்ணுமே தெரியாது. பிரியதர்ஷினிக்கு இருக்கிற மரியாதை ஒரு கும்கி யானை போய் நீங்க சேவிப்பல. நீங்க நிறைய கேரளாவெல்லாம் போன, வயநாடெல்லாம் போனால் நிறைய யானைகள்லாம் உண்டு. மரத்தையெல்லாம் தூக்கிட்டு இருக்கோம். ஆஹா அப்படின்னு காலில் விழுந்து சேவிச்சு ஆரத்தியெல்லாம் காட்ட போறாமா? குருவாயூர் கேசவனுக்கு இருக்கிற மரியாதை சாதாரண யானைக்கு நீங்க கேசவன்னு பேர் வச்சுட்டா அதுக்கு ஒரு மரியாதை வந்துடுமா? சத்தியமா கிடையாது, நிச்சயமா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு என்னடா பலம்னா, உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் நன்மை கண்டாய். எனக்கு பலம் உன்னுடைய தாசன், அவ்வளவுதான். நீ என்னை ஏற்கின்ற உன்னை தவிர எனக்கு வேற பலம் இல்லைப்பா. பெரிய தவம் பண்ணவன் இல்லை, பெரிய பக்த சிரோன்மணி இல்லை, பெருசா நாராயண நாமத்தோட மகிமைய கஜேந்திரன் மாதிரியோ அஜாமிரன் மாதிரியோ தெரிஞ்சவன் கிடையாது. எதுவுமே தெரியாது. உன் கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வந்து இருக்கிற ஒரு பையன் லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் திருக்குடந்தை சாரங்கபாணி கோவில். அவர் ஒரு பிரம்மச்சாரி. அந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தார், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவரே பெருமாள் எங்கேயுமே வாழ்க்கையா வாழ்ந்துட்டார். கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கார். அவரே கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டினார். ராஜாக்கள் கட்டுறதா ராஜகோபுரம், அவ்வளவு பெரிய செலவாகும். இப்போ நம்ம பெருமாளுக்கு கோபுரம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்கி பெருசா ஒரு ராஜகோபுரம். திருக்குடந்தை போனால் லக்ஷ்மி நாராயணத்துக்கு அந்த ராஜகோபுரம் தான் நிற்கிறது. அப்ப பக்கத்துல இருக்கவெல்லாம் சொன்னா, என்ன வேணா பண்ணுடா, இப்படி பிரம்மச்சாரியா அலையதாய், உனக்கு அண்ணா தம்பி யாரும் கிடையாது, உன் சொந்தக்காரெல்லாம் எங்க போனான்னு தெரியாது, நாளைக்கு நீ செத்து போயிட்டானா அவனை தூக்கி போடுறது கூட நாதி கிடையாதுன்னு பக்கத்துல இருக்கவெல்லாம் கிளப்பி விட்டுட்டான். அவர் ரொம்ப துக்கம் வந்துடுச்சு. அப்ப நான் செத்து போயிட்டேன்னா அந்த உடம்புக்கு கடைசி கர்மா பண்றதுக்கு ஒரு நாதி இல்லையா? கொஞ்சம் மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளவுதானா என் வாழ்க்கை, இவ்வளவுதானா என் நிலைமை அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுத்தவருக்கு. ஒரு நாள் ஓர் அழுதுட்டார். திருக்குடந்தை சாரங்கபாணி ஆறாமுத பெருமாள், ஆறாவது தாழ்வார பேர். அழகா அழுதுட்டார். உடனே சாரங்கபாணி பிரத்யட்சமாய், ஏண்டா வந்தாடறாய், நீ எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கா, எனக்கு ராஜகோபுரம்லாம் கட்டியிருக்கா, எதுக்கு நீ அழகாய் சொல்லு விஷயத்து. இல்லை இப்படி அக்கம் பக்கத்தாரெல்லாம் சொல்றா, நாளைக்கு வந்து போனா கோவிந்தா கொல்லி போறேன்னு சொல்றது கூட ஆள் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அது ஒரு மனசை போட்டு அப்படி அரிச்சு எடுக்கிறது. ஏன்னா உனக்கு தான் நான் மோட்சமே தரேன், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி நீ தருவா எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா அந்த உடம்பு இப்படி கிடக்குமோன்னு அப்படின்னு, இந்த உடம்பு இப்படி கிடக்குமோன்னு, அது பாடு எப்படி கிடக்கும், நாரின்னு இருக்கும். உன்னுடைய இந்த ஆத்மாவை நீ ஏத்துட்டு மோட்சம் கொடுத்துற, உனக்கு சரீரத்தை பத்தி கவலை கிடையாது. அப்ப மோட்சம் அடைஞ்ச ஆத்மாவுடைய சரீரம் இப்படி கேவலப்பட்டு போனா அது நன்னாவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நியாயமான பாயிண்ட். மோட்சம் அடைஞ்ச ஆத்மாவுடைய சரீரம் அப்படி வீணா போனா அப்புறம் உனக்கெல்லாம் அவமானம். உடனே பெருமாள் சிரிச்சா, இப்ப என்னன்ற, என்ன பண்றது, மோட்சம் கிடைச்சு கூட என் சரீரத்துக்கு ஒரு நல்ல கதி இல்லையேன்னுட்டா. உடனே பெருமாள் சொன்னார், கவலைப்படாதடா, உன் சரீரத்துக்கு அந்திம காரியங்கள் நான் பண்றேன்னுட்டார். திருக்குடந்தை சாரங்கபாணி. உடனே சரின்னு ஒத்துனுட்டார். சந்தோஷம். எல்லாரும் கேட்டா. அப்புறம் அப்ப சில பேர்லாம் வெறுப்பேற்றத்துக்குன்னே இருப்பா இல்லையா, ஊருக்கு கிளச்சம் பிள்ளையார் கோவில் ஆண்டி மாதிரி யாராவது சும்மா இருந்தா பிடிக்காது லோகத்துல. உடனே சில பேரை திட்டிக்கின்ற நினைச்சா, என்னமோ போடா, நீ என்னமோ பெருமாள் 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 கடந்த அலைகிறாய், அந்திம காரியத்துக்கு யாரும் கிடையாது உனக்கு ஆலோசனை இல்லை, என் சாரங்கபாணி இருக்கார், பெருமாள் சொல்லிட்டார், எனக்கு அந்திம காரியம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் அவர் போயிட்டார். லக்ஷ்மி நாராயணனுக்கு ஜென்ம ஆயுஷ் முடிஞ்சு கொடுத்து போயிட்டார். பணத்தை போட்டு வச்சிருக்கா, என்ன பண்றது ஏது பண்றது. அப்ப இங்க ஏதோ ஒரு பிரம்மச்சாரி வந்தா, அவன் பேர் என்னடான்னா, என் பேர் சாரங்கபாணி அப்படின்னா. எதுக்குடா வந்தானு இல்லை, அவருக்கு தூரத்து சொந்தம், கேள்விப்பட்டேன், அவர் ரொம்ப ஆப்தர், எனக்கு வேண்டப்பட்டவர், நாங்க உன்னை பார்த்ததே இல்லையா, அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவரை தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது, அவரையும் தெரியாது, அவருக்கு அந்திம கர்மாக்கள் நாம் எல்லாரும் அப்பாடா, அதாவது பெரிய ரிலீஃப். இது வேற நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறம் இது வேற பண்ணி தொலைணும், இது ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு இல்லையா கர்மா பண்றது. சாஸ்திரம் சொல்றது இந்த மாதிரி இல்லாதவாளுக்கு கர்மா பண்றதுக்கு கோட்டி ஜென்ம சுகிருத்தம் வேணும், அவளுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றது. இல்லாதவாள் யாருமே பண்றதுக்கு ஆள் இல்லாதவாளுக்கு பண்ணினோம்னா அது பெரிய உத்தமம் காரியம்னு சொல்றான். அழகா எல்லாம் வச்சுண்டு
எல்லா அந்திம கர்மம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ற பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த பையனை திரும்பி காணவே இல்லை. அப்புறம் எல்லாரும் ஆச்சரியமா யார் அது யார் அது யார் அது யார் அது யார் அதுன்னு பார்க்கிறார். கடைசியில பெருமாள் அசரீரியா சொன்னார், நானே வந்தேன் நானே பண்ணேன். ஐப்பாசி அமாவாசை தீபாவளி அன்னைக்கு தான் அவரோட காரியம் வரும். இன்னி வரைக்கும் திருக்குடந்தை சாரங்கபாணி அவருக்கு பண்ணிட்டு இருக்கார், தவசம் பண்ணிட்டு இருக்கார். பெத்த புள்ள பண்ணாரு, சொந்தக்காரா பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் முடியலை, இரண்யமா கொடுத்துருவோம், வாழைக்காய் அரிசியை கொடுப்போம், பிராமணர் 8 மணிக்கு வர சொல்லுவோம். ஆனா பெருமாள் பரிபூரணமா சார்த்தம் இன்னி வரைக்கும் கொடுத்த வாக்குக்கு பண்ணிட்டு இருக்கான். எதுக்குடான்னா என்னோட வைஷ்ணவன் எனக்காக இருந்திருக்கான். உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டார். ஊரில் இருக்க ஒதுக்கி தள்ளினால், பெற்ற பிள்ளைகளை மறந்தாலும், லோகமே நம்மளை உதாசீனப்படுத்தினால், ஜடாயுவுக்கு யார் பண்ணா? யார் இருந்தா ஜடாயுவுக்கு சொல்லுங்க? ஆளே கிடையாது. இத்தனையோ ராவணன் வெட்டி போட்டாச்சு, அக்கைய வெட்டி கழுத்து பாதி வெட்டி தலை தொங்கிண்டு விடு, உசுறு இழுத்துண்டு கிடக்கு. உசுரை பிடிச்சுட்டு காத்துட்டு இருக்கா. ராமன் வந்தார். அத்தனைக்கும் என்ன கஷ்டம், ராமன் வேற கட்டியது ஜடாயுதான் சீதையை கொண்டாரு வெட்ட போறார். பகவானே கோச்சிக்கிறார். எதுக்குறானா மனுஷ அபிமானத்தினால தனக்கு வேண்டப்பட்டவாளை கூட தப்பா நினைப்போம் அப்படின்னு எமோஷனலா ஆகும்போது இப்படிதான் யோசிப்போன்றே ராமன் நடிச்சு காட்டுறான். ராமனுக்கு அப்படி தெரியாம இருக்கும். அப்புறம் ராமனே மடியில வச்சுண்டு அந்திம சம்ஸ்காரம் பண்றான். அப்ப பகவான் சொல்லலாம், லக்ஷ்மணன் அப்பாவுக்கு தான் கர்மா பண்ணல, இவருக்காவது பண்ணுண்டால் அப்பா ஸ்தானத்துல வச்சு ஜடாயுவுக்கு ராமன். ஒரு பறவைக்கெல்லாம் அவ்வளவு அவசியமா சொல்லுங்க. ஒரு சாதாரண கழிவு தான் தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். அதுவும் காட்டுல இருக்கிறதானே, ஏதோ 4 நாள் நாரி போயிடும் சொல்லலாம். காட்டுல தானே ஏதோ ஒன்று கொத்திக்கிட்டு தின்னு போவோம், அவ்வளவுதானே. அந்த காட்டுல அந்த விழுந்த ஜடாயுவுக்கு பெருமாள் அழகா சிலை கட்டையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறான். லக்ஷ்மணன் சிலையை வச்சு, பெருமாள் நீ எல்லாரும் அடையக்கூடிய சாஸ்வதமான லோகத்தை அடையின்னு சொல்லி அந்திம காரியம் சிலை வச்சு பண்ணிட்டு அழகா தர்ப்பணம் எல்லாம் பண்றார். என்ன அவசியம் ஒரு பறவைகளோட பரணமா அப்படின்னா, அவருக்கு என் கூட இருந்துட்டார் இல்லையா, கொஞ்ச நாள் தான் பழக்கம் ஜடாயுக்கும் ராமனுக்கும். அதுக்கு பகவான் இவ்வளவு கிருபை பண்றான். அந்த மாதிரி உன்னோட கோயிலில் வாழும் எத்தனை உண்டகட்டி பிராமணன்னு பேர். இந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கும் பல கோவில்கள்ல உண்டு. அவள் சம்பளம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கும் சில கோவில்கள்ல ஒரு ஒரு பத்திர சொன்னார், அது சம்பளம் எவ்வளவுனா 75 ரூபாய் மாசத்துக்கு. அப்ப நான் கேட்டேன், என்ன பண்ணுவேன்? பெருமாள் சோறு கொடுக்குறார், உண்டகட்டி கொடுக்குறார், ஆத்துல சமையல் ஒன்றும் கிடையாது, இதை வச்சு ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு நான் எழுதிருக்கேன். உண்டகட்டி பிராமணன்னு பேர். அப்படியே அந்த இன்னைக்கும் கோவில் எல்லாம் அத்தனை பக்தாள் இருக்காங்க, வேலை பண்றாளோ அதுக்கெல்லாம் இவ்வளோ சாதம் இப்படி தான் கொடுப்போம். இன்னைக்கும் நவதிருப்பதிலாம் அப்படிதான். டிவிஎஸ் கடை தான் சம்பளம் கொடுத்துருக்கேன். பெருசாக கவர்மெண்ட் சம்பளம் பார்த்தா 130 ரூபா, 150 ரூபா, 750 ரூபா. நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுற 750 ரூபா வாழ்க்கையை வச்சுட்டு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 750 ரூபாலாம் யோசிக்கவே மாட்டோம் செலவு பண்ணுறதுக்கு. நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் பில்லு, அப்புறமா அதுக்கு காலர் டியூன் 30 ரூபா, கேபிள் டிவி பைசா, இதெல்லாம் கணக்கு பண்ணாலே 750 ரூபா 1000 ரூபா சர்வ சாதாரணமாக வரும். அந்த சம்பளத்துல கோவில்ல வேலை பண்றவால எனக்கு தெரியும். ஆனாலும் அதையும் தாண்டி சந்தையோட நம்ம சொல்லுவோம், எதுக்காக அப்படி பணம் அலையிறோம். 750 ரூபா வச்சுன்னு இன்னைக்கு என்ன வாழ்க்கையை நடத்த முடியும் நீங்க பார்த்துக்கோங்க. அவளை சப்போர்ட் பண்றேன்னு இல்லை, அவளோட ஸ்திதியை நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையான நிலைமை தான். அவளுக்கு அந்த காலத்துல ராஜா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தான். அந்த பிராமணாளுக்கு பார்த்து பொண்ணு கல்யாணமா, புள்ள படிப்பா எல்லாம் ராஜா பார்த்துட்டு இருந்தான். பிராமணாளுக்கு வெளியில ஒன்றும் அவசியமே இல்லை. இப்போ அவளுக்கு மொபைல் ஃபோன் அவசியமா போயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு கரண்ட் வேண்டியிருக்கு, அவளுக்கும் ஃபேன் வேண்டியிருக்கு, அவளுக்கும் ஏசி வேண்டித்தான் இருக்கு. அந்த காலத்தை யாருமே எதுவும் வச்சுக்காம இருந்தோம். இப்போ எல்லாரும் வச்சுப்போம், அவள் மட்டும் வச்சுக்கூடாதுன்னு சொன்ன அந்த இடத்துல நியாயம். ஆனால் அவளுக்கும் பெருமாள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ யஜமானேன்னு பத்மநாபர் கோவில் கால் பண்றோம், அவன் கேட்கறது கூட கிடையாது. அப்ப அவளுக்கு என்னடா, உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே. அவளுக்குலாம் எதிராமலன்னா உள்ள போய் சுவாமியை தொட்டு அலங்காரம் பண்றதுக்கும் பூஜை பண்றதுக்கும். பெரிய பெரிய கோவில்கள் கூட பரவாயில்ல. நம்மளுடைய ஊர்ல எல்லாம் அந்த குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அது பாவம், அந்த தெய்வமே பாவமா தான் இருக்கும். அப்ப ஒரு பூஜாரி எவ்வளவு பாவமா இருப்பார் அவர் பூஜை பண்றவர். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். அதுல அவர் ஏதாவது 200 ரூபாய் கொடுத்து பெருமையா பேசுவோம். 500 ரூபாய் வச்சு கொடுத்தேன், அது ஒரு பெரிய பெருமை. நம்ம போகிற 5 பேர் 8 பேர் போற செலவே 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு
சுவாமிக்கு ஒரு பாவப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும், நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போக மாட்டோம். அதுலேயும் இருக்கிறதே குத்தமா சொல்லலை, நம்மளுடைய புத்தி எப்படி இருக்குன்றதுக்காக சொல்லலை. இத்தனோடு போகுது, இவ்வளவு போகுது. ஒரு பட்டெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் குலதெய்வத்துக்கு, சாதாரண ஒரு வருஷம் பிள்ளையார் துண்டுனே ஒன்று கிடைக்கும் பாருங்க, அது அவர்பட்ட பாவம் என்னது சொல்றது. அது அந்த பிள்ளையார் துண்டு இந்த குத்தாளம் துண்டும் ஒன்று. இந்த குத்தாளத்தில் ஒரு துண்டு கொடுப்பான், இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ஒரு சேப்பு துண்டு ஒன்று கொடுப்பான். ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவ்வளோதான். அது அந்த ஒரு வேலைக்கு தான் இந்த பிள்ளையார் துண்டும் குத்தாள துண்டும் ஒன்று. அதனால இந்த பிள்ளையார் துண்டு பார்த்தாலே கோபமா வரும். ஒரு நல்ல ஒரு வெண்பட்டு வாங்கி கொடுப்போம்னு தோணாது. அவ்வளோதான் நம்மளுடைய மனசு. கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். பார்த்து பொண்ணு கல்யாணமும் புள்ள கல்யாணமும் குலதெய்வத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட பண்ண மாட்டோம். 10,000 ரூபான்றது ரொம்ப குறைச்சல் நான் சொல்றது. பட்ஜெட் போடுவோம். போட்டோகிராஃபருக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? 15,000 25,000 யோசிக்கிறதே இல்லை. ரைட்டு, நல்லா எடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டில் எடுக்கணும். சாப்பாடு என்னெல்லாம் ஒரு ஐட்டம், எத்தனை பேர் சாப்பிட்றா? அந்த வீணா போகிற செலவு எடுத்து நம்ம குலதெய்வம் கோவில் கொடுத்த ஜாமு கும்பாபிஷேகமே பண்ணது, நான் குறையா சொல்லலை. ஆனால் அந்த கோவிலை நம்பின்னு இருக்கிற அர்ச்சகரும் இருக்கா. அவள் தான் என்னடா தெரியுமா, சுவாமி என்ன காப்பாற்ற எப்படியோ படி அளக்கிறான். உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாய். எனக்கு வேற எதுவும் கிடையாதுப்பா நாரணா, நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை எல்லாம் புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாய். ஏன்னா அவர் வடபத்திர சாயி கோவில மாலை கட்டி போட்டிருந்தது ஒரு சாதாரண பிராமணன் தான். பெருசா பணம் சம்பாத்தியம் எல்லாம் கிடையவே கிடையாது. சொத்தெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரே சொத்தனால கிருஷ்ண பத்மநாபன் வடபத்திர சாயிக்கு மாலை கட்டி போடுற அந்த ஒரு பலத்தை தவிர வேற ஒரு பலம் கிடையாது. அவர் சுதியில சொன்ன மாதிரி நம்ம சொன்னோம், பத்மநாபா டெய்லியும் கோவிலுக்கு வரேன், இவ்வளவுதான். ஏதோ முடிஞ்ச ஒரு அல்ப கைங்கரியம் பண்றேன், இவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஏதோ பத்மநாபான் நாக்கு பழகி போயிடுத்து சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் தெரியாது, நீயா பார்த்து கிருப பண்ணு. நான் ஒரு அசமஞ்சம், இந்த சில பேர்லாம் இருப்பா ரெண்டும் கட்டான்னு சொன்னோம். பெரிய லௌகீக புத்தியும் இருக்காது, பெரிய வேதாந்த விஷயமும் தெரியாது. இந்த சில பிராமணர்லாம் வருவா, ஸ்வாஹா 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 அப்படின்னு. இந்த சில பேர்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணிட்டு இங்கே வேலை பண்ணிட்டு திடீர்னு ஃபேக்ட்ரி லாக் அவுட் ஆகிடும். பிராமணனா பிறந்தாண்ட ஒரு காரணத்துக்காக மாமாக்கெல்லாம் சரி என் கூட வா, ஒரு சாதத்துக்கு போகிறேன், இதை எடுத்து வை அதை எடுத்து வைன்னு சொல்லுவேன், அதை எடுத்து வை, அவ்வளோதான். அவர் 150 ரூபா கொடுப்பாங்க, சாப்பிடுன்னு நான் சாப்பிட்டுட்டு போயிடுவா. அவள் பிராமணாளுக்கு அது என்ன பண்ணுறா, பெரிய சாஸ்திரம் எல்லாம் தெரியாது. நம்ம பித்ருக்களுக்காக வரிப்போம், பித்ருவா வரிப்போம், விஷ்ணுவா வரிப்போம், அவர் பாடு தெரியுமே நிற்பார், இப்படி சிரிப்பார். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 கட்டான பிராமண மாதிரி தான் இருப்பார். ஆனால் வேதாத்தியாயனம் பண்ணி ஒரு கும்பகோணத்துக்கு காசியில் கிடைக்கிற மாதிரி பிராமணெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனால் பிராமணனா பிறந்தாண்ட ஒரு காரணத்துக்காக ஏகோதிஷ்டம் சாப்பிட்றேன் அவ்வளோதான். சாப்பாடு போடுவா, 150 ரூபா கையில் தருவேன், போயிட்டு வரதுக்கு ட்ரெயின் சார்ஜ் தருவேன், வரையா சரி வரேன், அவ்வளோ. ஆனால் அதற்கும் வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு 4-5 விஷயம் சொல்லுவா, கர்ப்பப்பட்டு அப்படி கொடுத்தா அப்படி வாங்கிக்கோ, இப்படி கீழே போடு, அதுக்காக சந்தனம் கொடுத்தா இட்டுக்கோ, துளசியை கொடுத்தா காதில் வச்சுக்கோ, அவ்வளோதான். ததா சூன்னு சொல்லு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கும் சுவாமி நடத்துகிறார் இல்லையா, அதுபோல நானும் பத்மநாபா நாராயணா கோவிந்தா சொல்லி பழகிருக்கேன். உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாய். எனக்கு தர ஒன்றும் தெரியாது. திருவனந்தபுரத்தை இருக்க வச்சிருக்காய், உன்னை பார்க்க வச்சிருக்காய், உன் நாமத்தை சொல்ல வச்சிருக்காய். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீயா பார்த்து கிருப பண்ணா உண்டு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே